அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்டு வராங்க, நம்ம ஒரு டிஃபன் செய்யணும், அது நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா மறக்காமல் இந்த டிஃபனை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். எந்த அவல்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லேசான அவல், திக்கான அவல் எதனாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன், 1 டம்ளர். இது இங்கே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த அவலை அழுக்கு போக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவலை அழுக்கு போக வாஷ் பண்ணியாச்சு. தனியாக நான் தண்ணி எதுவுமே விடலை. பாருங்கள், அந்த வாஷ் பண்ண தண்ணியே போதும். நான் லேசான அவல் எடுத்தனால வாஷ் பண்ண தண்ணியே எனக்கு போதுமானது. இப்போ இதையே ஒரு அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இந்த அவல் ஊறட்டும். அவல் ஊறுறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் ஜஸ்ட் 1 ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் தாளிக்கும் போது டைரெக்டாகவே போட்டு பண்ணிடலாம். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டு வரட்டும். வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். நான் இன்றைக்கி வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வேர்க்கடலை பொடியாக லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறேன். வேணுங்கிறவங்க இந்த வறுத்த வேர்க்கடலையை அப்படியே நீங்கள் தாளிக்கும் போது போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். வேர்க்கடலை நம்ம வறுத்தது கூலாயிடுச்சு. அதுக்குள்ளே பாருங்கள், நான் இன்றைக்கி வெள்ளரிக்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக சேர்த்து டேஸ்ட்டுக்காக பண்ணுறது வெள்ளரிக்காய் போட்டு தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளரிக்காயில் ஒரு பாதி வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு மீடியம் சைஸ் துருவலில் துருவிக்கோங்க. துருவி வெள்ளரிக்காய் சாறு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், வெறும் வெள்ளரிக்காய் துருவலை மட்டும்தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை அரைச்சிக்கலாம். பாருங்கள், வறுத்த வேர்க்கடலையை போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துடலாம். வேர்க்கடலை ஃபுல்லாக பவுடர் ஆகக்கூடாது, 1-2 தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வேர்க்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1-2 அரைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்சி ஜார்லேயே தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், மிக்சியில் போட்டு. இப்போ இதை நம்ம துருவலாக அரைச்சிக்கலாம். தேங்காயை பாருங்கள், இந்த மாதிரி துருவலாக ரெடி பண்ணி இதையும் ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆயாச்சு. ஊற வச்ச அவல் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு உதிரியாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பண்ண போகிற ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். சின்ன வரமிளகாவில் ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். பெருங்காயம் ஃபஸ்ட்டு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் லேசாக செவக்க வறுபட்டு வரட்டும். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை சீவி வச்சுருக்கோம், இஞ்சி துருவல் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல வெள்ளரிக்காய், அதை சேர்த்துக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய் நல்லா தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வெள்ளரிக்காவை தாளித்ததோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டாலே போதும். ஒரு 2 மினிட்ஸ் வெள்ளரிக்காவை சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த அவல் அதை சேர்த்துக்கலாம். கூடவே டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிடுவோம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே தாளித்ததோடு சேர்த்து அப்படியே ஒரு தடவை கலந்து விட்டாலே போதும். லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வேர்க்கடலை பொடி அதை சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்படி நீங்கள் சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கும் போது அந்த வேர்க்கடலையை போட்டு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தாளித்து பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ வேர்க்கடலையை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவலை அப்படியே மேலாக போட்டுடலாம். ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே அப்படியே தேங்காயை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தேங்காயை மிக்ஸ் பண்ணியாச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்க வேண்டிதான். நம்மளோட அருமையான வெள்ளரிக்காய் தேங்காய் எல்லாம் போட்டு
அவலும் சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபைபர் ரிச் டிஃபன் ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷே வேண்டாம், லைட்டாக அந்த வெள்ளரிக்காய் டேஸ்ட்டோட, இந்த தேங்காய் டேஸ்ட்டோட, அந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் ரெசிபி. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.